அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகோனட் லட்டு. ஜஸ்ட்டு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான கோகோனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா தேங்காயோட கலர் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ கருகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்காய் ஃப்ரை பண்ண ஃபேட் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. தேங்காய் கொஞ்சம் லைட்டாக நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகரும் பாலும் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். மில்க் மேட் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மாய்ஸ்சர் இருந்தால் லட்டு ரொம்ப சாஃப்டாயிரும். சர்க்கரையில் விடுற தண்ணியிலே தேங்காய் நல்லா குக் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ மில்க் பவுடர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மில்க் பவுட்ரு ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தா என்ன ஆகுனா ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். மில்க் பவுடர் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு டேஸ்ட்காக நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். லட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோகோனட் பவுடர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிளெயின் ஒயிட் கலரில் லட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செய்ய போகிறேன். கொஞ்சமாக அந்த கப்பில் சேர்த்துட்டு அந்த கலரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிங்க் கலருக்கு நான் ரோஸ் சிரப் தான் எடுத்திருக்கேன். இப்போ சின்னதாக ஒரு பால் எடுத்து லட்டு ஷேப்பில் உருட்டிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அவ்வளோ ஷேப் வராது. ஜஸ்ட்டு ரஃப்பாக நீங்கள் உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷேப் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது கோகோனட் பவுடரில் லைட்டாக கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா லட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கலர்ஃபுல் கோகோனட் லட்டூஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.